வாக்குறுதி எண் 503. அதில் 100 ரூபாய் மானியம் தருவேன்னு சொன்னார். 4 வருஷம் ஆக போகுது, இது வரைக்கும் கொடுக்கல. அதனால் அவர் வந்துட்டு இதை பற்றி பேசுறது தகுதியற்ற நபர். எண்ணெய் நிறுவனங்கள் தீர்மானிக்காது, மத்திய அரசு தான் தீர்மானிக்கும். இதை வந்து கொண்டு வந்ததே இந்த காங்கிரஸும் திமுக கூட்டணி அரசு தான். இது எண்ணெய் நிறுவனங்களே நீங்களே உங்களோட விலையை நிர்ணயிச்சிங்கன்னு சொன்னது இவங்க. அதனால் இவங்க பேசுறது வந்து மக்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. 9 லட்சம் கோடி நீங்கள் எட்டிட்டேன்னு சொல்லும்போது மத்திய அரசு இன்னும் பணம் கொடுக்கல, இன்னும் பணம் கொடுங்க, ஏன் அழுதுகிட்டே இருக்கிறீங்கன்னு பிரதமர் கேட்குறாரு. 100 நாள் வேலை திட்டத்துக்கு 38,000 கோடி ஃபண்ட் இங்கே போயிருக்கு. எங்கே போயிருக்கு? தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 6,000 கோடி தான் குஜராத்துக்கு போயிருக்கு. இங்கே 8 கோடி மக்கள் தொகை இருக்கிற இங்கே 38,000, 20 கோடி மக்கள் தொகை இருக்கிற உத்தரப்பிரதேஷ் கொடுத்துருக்காங்க 39,000 கோடி. இதே ஏன் பேச மாட்டீங்க? வேலைக்கு வந்தவனா கணக்கு காட்டுறீங்க. அந்த வேலைக்கு வந்தவனை வேலை செய்ய விடாம உங்களோட பொதுக்கூட்டத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் உங்களோட போராட்டத்துக்கும் கூட்டு போறீங்க. இப்படி கூட்டு போகும்போது அப்போ அதுலேயும் ஒரு ஊழல் நடக்குதுன்னு அதை நிதி நிறுத்துறாங்க. நான் என்ன கேட்குறேன், சரி, இப்போ வந்து ஏடிஎம்கே, நாம் தமிழர், பாஜக கூட்டணி வைக்கக்கூடாதா? அது என்ன தேச துரோகமா? அது பாஜக எந்த அளவுக்கு தமிழகத்தில் வளர்ந்துருக்குங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க கூட்டணி வேணான்னு சொன்னப்போ கூட நம்ம போய் கூட்டணி திரும்ப அவங்ககிட்ட கேட்கல. எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாஜக மாநில பேச்சாளர் சதீஷ்குமார் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சார், இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு முக்கியமான விமர்சனம் வச்சிருக்காரு. கேஸ் சிலிண்டருக்கு 50 ரூபாய் அதிகமாக்கி ஏழை வயிற்றுல வந்து மத்திய அரசு அடிக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதை பற்றி பேசுறதுக்கு முதலமைச்சருக்கு தார்மீக பொறுப்பு கிடையாது. அதுக்கு அருகதை இல்லாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்காங்கன்னு சொன்னால் அவர் தான். ஏன்னா கேஸுக்கு வந்துட்டு 100 ரூபாய் 503, அதாவது அவருடைய வாக்குறுதி எண் 503. அதில் 100 ரூபாய் மானியம் தருவேன்னு சொன்னார். 4 வருஷம் ஆக போகுது, இது வரைக்கும் கொடுக்கல. அதனால் அவர் வந்துட்டு இதை பற்றி பேசுறது தகுதியற்ற நபர். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக பெட்ரோல் விலை ரூபாய் ஏறல, சரிங்களா? அதே போல் சிலிண்டர் விலையும் பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் உங்களுக்கு வணிக சிலிண்டர் விலை 42 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. 42. அதை பற்றி அதை ஒரு பாராட்டு தெரிவிக்காத முதலமைச்சர் ஏத்தனை மட்டும் பேசுகிறாருன்னு சொன்னால், அதனால் இதை பற்றி பேசுறதுக்கு அருகதையற்ற நபர் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்காங்கன்னு சொன்னால் அது நம்ம முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான். அது மாதிரி அவர் எப்படிங்க பேசுவார்? 100 ரூபா மானியம் கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுத்தாரா? 4 வருஷம் ஆகுது. யாராச்சும் எந்த பத்திரிகையான அவர் கேள்வி கேட்டீங்களா? இப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு 50 ரூபா ஏற்றிட்டாங்கன்னா எல்லா பத்திரிகையிலும் கேள்வி கேட்குறீங்க. முதலமைச்சர் கேள்வி கேட்குறாரு, அமைச்சர் கேள்வி கேட்குறாரு, எம்எல்ஏ கேள்வி கேட்குறாரு, எம்பி கேள்வி கேட்குறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 42 ரூபா குறைச்சாங்க வணிக சிலிண்டர். அதை பற்றி யாருமே பேசலையே. சரி, இப்போ முக்கியமான விஷயம் வந்து முதலமைச்சர் அவரோட விமர்சனம் தண்ணி வச்சிருவோம். மக்கள் கேட்பாங்கல்ல, ஏன் 50 ரூபா ஏற்றுறீங்க? மக்களுக்கு வந்து இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, எங்களோட கஷ்டம் அதிகமாகுது அப்படின்னு கேட்பாங்களா? அவங்களுக்கு என்ன பதில் இருக்குது? இல்லை, அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த உஜ்வாலா திட்டத்தை கொடுக்குறாங்க, அதை வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. உஜ்வாலா திட்டத்தில் இலவசமாக கொடுக்கக்கூடிய சிலிண்டர் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட ஏற்கனவே இருந்த 8 கோடியிலேருந்து அதை 1.5 கோடி இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ணும்போது இது வந்து அதில் வந்துட்டு சமமாகுமே தவிர இது வந்துட்டு நீங்கள் ஏற்றிட்டதாவா இது இறக்கிட்டதாலாம் கதை வராது. கிட்டத்தட்ட 1.5 கோடி சிலிண்டர் இப்போ கொடுக்க போகிறாங்க, இலவசமாக கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே 8 கோடி சிலிண்டர் கொடுத்துருக்குறாங்க இந்தியா பூராவே. இப்போ இன்னும் கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும் போது இதை வந்து இதில் பேலன்ஸ் பண்ணுறாங்க. இவ்வளோதான். அது இல்லாமல் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் தான் முடிவு பண்ணுறது, மத்திய அரசு முடிவு. முதல்ல ஒன்று நம்ம தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். இந்த சிலிண்டராக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், இதை எண்ணெய் நிறுவனங்கள் தான் முடிவு பண்ணுறது. இந்த எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னது யாருன்னா காங்கிரஸோட ஆட்சியில். அப்போ வந்துட்டு இவங்க கூட்டணியில், திமுக கூட்டணியில் இருந்தாங்க. இவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எண்ணெய் நிறுவனங்கள் தீர்மானிக்காது, மத்திய அரசு தான் தீர்மானிக்கும். இதை வந்து கொண்டு வந்ததே இந்த காங்கிரஸும் திமுக கூட்டணி அரசு தான். இது எண்ணெய் நிறுவனங்களே நீங்களே உங்களோட விலையை நிர்ணயிச்சிங்கன்னு சொன்னது இவங்க. அதனால் இவங்க பேசுறது வந்து மக்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. யாரால இந்த விலையேற்றம் வருது, யார் ஏத்துறா, அதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க? நாங்கள் பெட்ரோல் விலையை 50 ரூபா 60 ரூபாய்க்கு பழைய ரேட் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்து அந்த அளவுக்கு ரேட் ஆஃப் பெட்ரோல் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லையே. அப்போ உங்களை நோக்கி இதே வாக்குறுதி நிறைவேற்றலாம் அப்படின்னு விமர்சனம் இருக்குல்ல? இல்லை, 2014 உங்களோட சம்பளம் என்ன, இப்போ உங்கள் சம்பளம் என்ன? அதே சம்பளம் தான் இப்போ நீங்கள் வாங்குறீங்களா? இல்லை, சொல்லுங்கள். 2014 வாங்கின சம்பளத்தை நீங்கள் இப்போ வாங்குறீங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு பக்கத்தில் பொருளாதாரம் ஏறும்போது ஒரு பக்கத்தில் விலைவாசியும் சற்று ஏற தான் செய்யும், சரிங்களா? இதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து கடன் வாங்கி கொடுக்கல. எது காங்கிரஸ் ஆட்சியை போல் வளைகுடா நாடுகள்கிட்டேருந்து நாங்கள் கடன் வாங்கி கொடுக்கல.
இவங்க வச்சுட்டு போன 1.5 லட்சம் கோடி கடன் பத்திரத்தை இவங்க கடன் பத்திரமா வச்சுட்டு போயிருந்தாங்க. ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல காங்கிரஸ் அரசாங்கம் கடன் பத்திரமாக 1.5 லட்சம் கோடி கடனை அங்க வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப இந்த மத்திய அரசு கச்சா எண்ணெய் விலை குறையும் போது பெட்ரோல் விலை ஏன் குறைக்கலன்னு சொன்னா, இந்த கடனை அடைப்பதற்காக அவங்க குறைக்கல. அப்படின்னு நீங்க சொல்றத பார்த்தா, காங்கிரஸ் வந்து இவ்வளோ பெரிய சுமை வந்து மக்களுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு ஆயில் பாண்ட் வாங்கி மக்களுக்கு போகாம தானே சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு குடும்பத்தின் மீது கடன் இருக்க வேண்டுமா? குடும்பத்தில இருக்க த அ குழந்தைகள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்களா? இப்போ நீ கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டீன்னா, நாளைக்கு அந்த வீடு அந்த குழந்தைக்கு இருக்காதுங்க. குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ வீட வந்து குழந்தைங்க பேர்ல நீ கடன் வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், நாளைக்கு குழந்தைங்களுக்கு என்ன வச்சுட்டு போவீங்க சரி, நீங்க? இப்ப க்ரூட் ஆயில் பிரைஸ் இறங்கிருச்சுல. அப்ப அந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் இறங்குனதுனால தானே உங்களால அந்த ஆயில் பாண்ட்ல ரிப்பீட் பண்ண முடியுது. அதான் அந்த அந்த ஒரு ஃபினான்ஷியல் ரீதியான அந்த ஒரு முற்போக்குத்தனம் இவங்க கிட்ட இல்லங்கிறோம். யார்கிட்ட? காங்கிரஸ் கிட்ட இல்ல. காங்கிரஸ் கிட்ட இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிதான் இருந்தாரு. அதுக்கு 2 பேர் இருந்தாங்க. நிதி அமைச்சராக இவரு இருந்தாரு. அவர் பேர் என்ன? சிதம்பரமும் இருந்தாரு. மன்மோகன் சிங் இருந்தாரு. இவங்க அத பேலன்ஸ் பண்ணல. அந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்ல. ஆனா பாஜகவுக்கு இருந்தது. இத என்ன பண்ணலாம்? இந்த 1.5 லட்சம் கோடி கடன அடைக்கணும். அதே நேரத்தில மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. என்ன பண்ணலான்னும்போது, வீழ்ச்சி அடையும்போது டாலர் விலை வீழ்ச்சி அடையும்போது, கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அடையும்போது, அத பேலன்ஸ் பண்றாங்க. அப்ப இந்த கடன் அடைக்கிறதுக்கு இதான் நமக்கு சரியான தருணம். ஏன்னா, ஒரு குடும்பத் தலைவன் என்ன நினைப்பான்? தன்னுடைய குடும்பம் கடனாளி இருக்கக்கூடாது. தனது நாடு கடனாளியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக, இத பேலன்ஸ் பண்றதுக்காக இது செஞ்சது தானே தவிர, இத எந்த மக்களுமே குறையா சொல்லலையே இதுவரைக்குமே. சரி, இப்போ பாம்பன் பிரிட்ஜ் அப்போ ஓப்பனிங்ல பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்ன்னா, தமிழ்நாட்டுக்கு நாங்க 3 மடங்கு அளவுக்கு காங்கிரஸ் குடுத்ததோட அதிகமா குடுத்துருக்கோம். அதாவது அ காங்கிரஸ் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 லட்சம் கோடி குடுத்தா நாங்க 3 லட்சம் கோடி குடுக்குறோம். அப்படின்னும்போது, இது வந்து உண்மையாவே 3 லட்சம் கோடி 3 மடங்கு அதிகமா குடுத்தீங்களா? இல்ல பெர்சன்டேஜ்ல அதிகமா குடுத்தீங்களான்னு கேள்வி உங்கள நோக்கி வரும்ல? இல்ல, இல்ல. இது சொன்னது யாரு? நான் என்னுடைய புரிதல கேட்கிறேன் இல்ல, சார். இல்ல. இத சொன்னது யாரு? பிரதமர் சொல்றாரு. பிரதமர் குடுக்காம சொல்ல மாட்டாருங்க. பிரதமர் வந்து புள்ளி விவரம் இல்லாம சொல்ல அதான் மாட்டாரு. சரி. இப்போ நீங்க யுபிஏ கவர்ன்மென்ட் சொல்றீங்க. யுபிஏ கவர்ன்மென்ட் வந்து 10 வருஷம் முன்னாடி ஆட்சி பண்ணாங்க. அவங்க டைம்ல இருந்து நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே ஒரு பொருளாதாரம் சொன்னீங்கல்ல. அப்ப என்ன ரேட் இருந்துச்சு? இப்ப என்ன ரேட்? அப்போ வந்து அவங்க 1 லட்சம் கோடி குடுக்குறதும், இப்ப வந்து 1 லட்சம் கோடி குடுக்குறது ஈக்குவல் ஆயிருமா? இல்லையே. அவர் தான் தெளிவா சொல்லிருக்காரு. நீங்க 1 லட்சம் கோடி குடுத்தா நான் 3 லட்சம் கோடி குடுத்துருவேன்னு சொல்லிருக்காரு. நீ 3 1 லட்சம் லட்சம் கோடி குடுத்தா நான் 1 லட்சம் கோடி குடுத்தேன்னு சொன்னா தான் அதான் நீங்க சரி. இப்போ சொல்லணும். கவர்ன்மென்ட் வந்து ஒரு ரூ. 100 பட்ஜெட் போடுறாங்கன்னா, அதுல வந்து எனக்கு ரூ. 4 குடுக்குறாங்க. யுபிஏ கவர்ன்மென்ட் இருக்கும்போது 4. இப்பயும் பிஜேபியும் அதே அளவுக்கு ரூ. 4 பைசா தான் குடுக்குறாங்க அன்னும்போது, 3 மடங்கு குடுத்துட்டோம், 3 மடங்கு குடுத்துட்டா மக்களுடைய வாழ்க்கை தரத்துல 3 மடங்கு குடுத்துட்டோம்னு நம்ம அதிகமா சொல்றோமே தவிர, ஆனா 4% தானே காங்கிரஸ் எந்த அளவுக்கு குடுக்குதோ, அதே தானே பிஜேபி குடுத்துட்டு இல்ல, இல்ல. இருக்கீங்க. இது நம்ம ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு குடுக்கப்பட்ட நிதி எதுவுமே இவங்க குடுக்கலன்னு சொன்னாங்க. யாரு? திமுக அரசாங்கம் எந்த நிதி குடுத்தாலுமே எங்களுக்கு வரலன்னு தான் அப்பட்டமான பொய். அதாவது 2 வருடமாக அந்த பிஎம்ஸ்டி நிதிய வாங்கிட்டாங்க. 2050 கோடி, 2050 கோடி 2 தடவ வாங்கிட்டு, 3வது தடவ அத இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னும்போது அந்த அந்த நி அ இது நிதிய குடுக்கல. அதேபோல கடந்த 11 வருடமாக உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதிய குடுத்துட்டாங்க. குடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப ஏன் நிதி நிறுத்தப்படுகிறதுன்னு சொன்னாக்கா, நீ அந்த 100 நாள் வேலை திட்டத்தில ஊழல் பண்றீங்க. வேலைக்கு வராதவன வந்தவனா கணக்கு காட்டுறீங்க. அந்த வேலைக்கு வந்தவன வேலை செய்ய விடாம, உங்களோட பொதுக்கூட்டத்துக்கும், ஆர்ப்பாட்டத்துக்கும், உங்களோட போராட்டத்துக்கும் கூட்டு போறீங்க. இப்படி கூட்டு போம்போது, அப்போ அதிலயும் ஒரு ஊழல் நடக்குதுன்னமோ அத நிதி நிறுத்துறாங்க. அப்போ ஒரு விஷயத்திலுமே இந்த திமுக அரசாங்கம் நிதி நிறுத்துவதற்கான காரணம், இந்த திமுக செய்யும் ஊழல்களும், திமுக சொல்லும் பொய் குற்றச்சாட்டுகளும். இப்போ தங்கம் தென்னரசு சொன்னாரு. நிதிநிலை அறிக்கையில என்ன சொன்னார்? அவரோட நிதிநிலை அறிக்கையில, நாங்க வந்துட்டு மத்திய அரசு கிட்டத்தட்ட நாங்க ஒரு 52,000 கோடி நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா எங்க கிட்ட வந்தது 48,000 கோடின்னு அவரோட நிதிநிலை அறிக்கையில சொல்றாரு. அப்ப இது எப்படி? அப்ப எத்தன மடங்கு? இப்போ கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது. அது வந்து பெர்சன்டேஜா பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு சம்பளம் வாங்குறோம்னா, நமக்கு வந்து 1% 2% அதிகம். இப்போ கவர்மெண்ட்ல 1% 2% எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கு. ஏன்னா லட்சக்கணக்கான கோடி வரும். அப்படின்னும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா டோட்டல் பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அமௌண்ட் கம்மியா தானே இருக்கு. சார் இப்போ இப்போ அதிக வருவாய் குடுக்கக்கூடிய மாநிலங்கள் எது சார்? மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல பெட்ரோல் வரி யார் வாங்குறா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வாங்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வாங்குறாங்க. டாஸ்மார்க் வரி யார் வாங்குறா? தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்குறாங்க. மொத்தமா பத்திரப்பதிவு யார் வாங்குறா? தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்குறாங்க. அப்ப பின்தங்கிய மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி குடுப்பாங்களா? இல்ல வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் நிதி அதிகமா குடுப்பாங்களா? நாம சிந்திக்கணும். நீங்க தான் சொல்றீங்க 2வது பொசிஷன்ல இருக்கு. எது வரி விகிதத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி. இப்போ இவங்களே சொன்னாங்க, நான் 9 லட்சம் கோடி பொருளாதாரத்த எட்டிட்டோம்னு. யார் சொல்றா? தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னாங்க இல்லையா? அப்படி 9 லட்சம் கோடி நீங்க எட்டிட்டேன்னு சொல்லும்போது, மத்திய அரசு இன்னும் பணம் குடுக்கல, இன்னும் பணம் குடுங்க, ஏன் அழுதுட்டே இருக்கிறீங்கன்னு பிரதமர் கேட்கிறார். 9 லட்சம் கோடிக்கு நீங்க 9 லட்சம் கோடி அந்த அந்த வேர்டும் இப்போ அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற வேர்டு வந்து ஒரு கரெக்டான வேர்டா? உண்மையான வேர்ட் சார். நீ குடுத்தத குடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தமிழ்நாட்டோட அரசாங்கத்துல இருக்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு வந்து ஃபண்ட் வரல அப்படின்னு சொல்றது அழுகுறதா? ஆமா. சரி வர்ற ஃபண்ட் நீங்க வரலன்னு சொன்னா எப்படி? நீங்க என்ன சொன்னீங்க? ரூ. 1 பணம் வரலன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி உங்க நிதிநிலை அறிக்கையில எங்க 48,000 கோடி வந்திருக்குன்னு சொன்னீங்க. சரிங்களா? இப்போ 522 கோடி உங்களுக்கு வந்து பேரிடர் நிதியா
விடுவிச்சிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு 900 கோடி அது விடுவிச்சாங்க. நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்து தானே சார் வந்து ஸ்பெஷல் ஃபண்ட்ல இருந்து எதுவும் வரலையே. சார் நீங்க கேட்டது குடுத்துட்டாங்களா? ஏற்கனவே 900 கோடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 500 கோடி, சார் இரண்டாவது இப்போ ஒரு இப்போ நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் போற ஃபண்ட் வருது. அது இல்லாம தனியா ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் வந்து குடுக்குறாங்க. அந்த ஃபண்ட்ல இருந்து தமிழ்நாடு எது வரலன்னு இல்ல. தானே கேட்குறாங்க. அதாவது இயற்கை பேரிடராக அறிவித்தால் மட்டும் தான் அந்த ஸ்பெஷல் ஃபண்ட் குடுப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல நடந்த எதுவுமே இயற்கை பேரிடர் அறிவிக்கப்படல. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது பேரிடர் அத நிதியில அறிவிக்கிறதுல தான் மிகப்பெரிய அந்த மாரி சுமத்தம் எதுவுமே இருக்கு சார். நடக்கலையே சார். சரி எதுவுமே இப்ப கேரளா நடக்காம இப்ப கேரளால ஒரு வயநாடுல ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. அத வந்து இயற்கை நேஷனல் டிசாஸ்டரா அறிவிக்கவே இல்லையே. ஆமா அறிவிக்கல தான். ஏன்னா அது பெரிய பேரிடர் கிடையாதே. ஏங்க இதோட பெரிய பேரிடர் நடந்திருக்கு. அதெல்லாம் கூட காங்கிரஸ் ஆட்சியில அறிவிக்கலங்க. எவ்வளவோ பெரிய பேரிடர் நடந்துச்சு. சார் அவங்க வந்து சமீபத்தில கடைசியா இவங்க பெரிய பேரிடர் அறிவிச்சு எத சொல்லுங்க? சுனாமிய தான் அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எத அறிவிச்சு சொல்லுங்க? சார் அதுக்கு முன்னாடி வந்து அந்த நேஷனல் டிசாஸ்டர்ன்ற ஆக்டே இல்லல்ல. இல்ல சார். ஆக்ட் இருக்குன்னு இல்லன்னு இல்ல. அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த கவர்ன்மென்ட் எந்தெந்த இப்போ இந்த கவர்ன்மென்ட்க்கு நீங்க சார் அறிவிச்சீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க சார். அவங்க அறிவிக்கல சார் வச்சுக்கோங்க சார். இருங்க சார். சரி. இப்போ நீங்க இந்த கவர்ன்மென்ட்க்கு அறிவிச்சீங்கன்னா, இதே ஒரு சிச்சுவேஷன் இன்னொரு கவர்ன்மென்ட் நடக்கும்போது அவங்களும் அறிவின்னு கேட்பாங்க. ஒரு ஒரு தமிழ்நாடு மட்டும் ஒரு நாடு கிடையாது சார் இங்க. கிட்டத்தட்ட 28 ஸ்டேட் இருக்கு. கிட்டத்தட்ட 8 வந்து யூனியன் ஸ்டேட் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க இத. சரி இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மத்த ஸ்டேட்டுக்கு வந்து வரி குடுங்க, குடுக்காதீங்க அப்படின்னு நாங்க சொல்லல. எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. எங்களுக்கான வரிய குடுன்னு தானே இல்ல அவங்க கேட்கறாங்க. குடுக்கலன்னு சொல்லி அவங்க எப்ப பார்த்தாலுமே உங்களுக்கு மேற்கோள் காட்டி தானே பேசுறாங்க. யார மேற்கோள் காட்டி பேசுறாங்க? குஜராத்துக்கு குடுத்தீங்க, உத்தரப்பிரதேச குடுத்தீங்க, அங்க நீங்க குடுத்தீங்க, இங்க குடுத்தீங்கன்னு இப்படி தானே பேசிட்டு இருக்காங்க. கடைசியா வந்துட்டு இந்த 38,000 கோடி ஃபண்ட் குடுத்துருக்காங்க. எதுக்கு? 38,000 கோடி. எந்த 38,000 கோடி இந்த கடைசியா இப்போ 100 நாள் வேலை திட்டத்துக்கு 38,000 கோடி ஃபண்ட் இங்க போயிருக்கு. எங்க போயிருக்கு? தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் குடுத்துருக்காங்க. 6,000 கோடி தான் குஜராத்துக்கு போயிருக்கு. இங்க 8 கோடி மக்கள் தொகை இருக்கிற இங்க 38,000, 20 கோடி மக்கள் தொகை இருக்கிற உத்தரப்பிரதேசக்கு எவ்வளவு குடுத்துருக்காங்க? 39,000 கோடி. இத ஏன் பேச மாட்டீங்க? சரி இது ஒரு ஸ்கீம்ல வந்து தமிழ்நாடு சார் அதிகமா ஒரு வருது. ஸ்கீம் இல்ல சார். நான் என்ன இவங்க மட்டும் என்ன எல்லா ஸ்கீமுமா கேட்கறாங்க இவங்க. இயற்கை பேரிடர் ஒரு ஸ்கீம் தான். மீதி ஸ்கீம்லாம் உங்களுக்கு குடுத்துருக்காங்கல்ல. இப்ப நீங்க சொல்ற மாரி தான். ஒரு ஸ்கீம்னு சொல்றீங்க. அந்த ஒரு ஸ்கீம பத்தி இவங்களும் பேசுறாங்க. இயற்கை பேரிடர் பேசுறாங்க. ஆனா இந்த ஸ்கீம பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? சரி இப்போ ரயில்வேஸ் எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு அது ரயில்வேஸ் வந்து மத்த ஸ்டேட்டோ கம்பேர் பண்ணா கம்மியா தானே வருது. இல்லையே 8,300 கோடி இப்ப குடுத்துட்டு போயிருக்காங்களே. ஆமா சார். 11 வந்தே பாரத் ரயில் குடுத்துருக்கீங்கன்னு பாராட்டுனாங்களே யாரு? அதான் சார். தமிழச்சி தங்கபாண்டியன் பாராளுமன்றத்துல 11 வந்தே பாரத் ரயில் குடுத்துருக்கியா? அந்த 11 வந்தே பாரத் ரயில் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க தயாரிக்கப்படுற ரயில் பெட்டியெல்லாம் தயாரிக்கிறது எங்க ஐசிஎஃப்ல தான். அதுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம்னு வைஷ்ணவி அவருக்கு அவங்களே வந்து நன்றி சொன்னாங்களே பாராளுமன்றத்துல. அது எப்படி சொன்னாங்க அப்ப? அதான் எதுவுமே குடுக்காம எப்படி சொல்லுவாங்க அவங்க? சார் எதுவுமே குடுக்கல. மத்த ஸ்டேட்ட கம்பேர் பண்ணா கம்மியா குடுக்குறது தானே பேச்சு இருக்கு. அப்போ 11 ரயில குடுத்தீங்கன்னு வேற எந்த ஸ்டேட்லயுமே வந்துட்டு பாராட்டு அங்க பார்லிமெண்ட்ல சொல்லல. பார்லிமெண்ட்ல சொன்னது யாரு? தமிழச்சி தங்கபாண்டியன் திமுகவோட எம்பி. சரிங்களா? அவங்க தலைவர் என்ன சொல்றாரு? எங்களுக்கு தமிழகத்துக்கு எதுவுமே பண்ணலங்கிறாரு. அவங்களோட எம்பி என்ன யார் சொல்றது போய் அப்ப யார் சொல்றது நிஜம்? யார் சொல்றது போய் யார் சொல்றது நிஜம்? நீங்க சொல்லுங்க. சரி இப்போ ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அதுல வந்து இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபண்ட் குடுக்குறாங்கன்னா, எல்லா ஃபண்டையும் நான் எடுக்கவே முடியாது. எப்பயாவது ஒரு வாட்டி ஃபண்ட் குடுக்கும்போது மத்த ஸ்டேட்ட கம்பேர் பண்ணி தானே பேசுவாங்க. இந்த ஸ்டேட்ல வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு நீங்க ஃபண்ட் குடுக்க மாட்டீங்க. அப்படி தானே விமர்சனம் வைப்பாங்க. ஃபண்டே வரலன்னு யாராலயும் சொல்ல முடியாதுல்ல. இது ஃபண்டே வரலன்னு தான் சார் சட்டசபையில சொல்றாங்க. இப்போ எங்களுக்கு ₹1 கூட குடுக்க மாட்டேங்கிறாருன்னு யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்றாரு. அது பிஎம்3 உதயநிதி பத்தி சொல்றாரு. பேசும்போது பிஎம்சி பிஎம்3 இல்ல டோட்டலாவே சொல்றாங்க அவங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க பணத்த கெஞ்சி கேட்க வேண்டியதா இருக்குன்னு. கெஞ்சி கேட்டா சார் 38,000 கோடி உங்களுக்கு குடுத்தாங்க. 100 நாள் வேலை திட்டத்துல கெஞ்சி கேட்டா அது குடுத்தாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் குடுக்குற ரெக்கமெண்டேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டேட் அதே தான் சார் எல்லா ஃபண்டுமே. ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் குடுக்கணும். இந்த 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 ஸ்டேட்டுக்கு எவ்வளவு பிரதமர் முடிவு பண்ண மாட்டாரு. உள்துறை அமைச்சர் முடிவு பண்ண மாட்டாரு. நிதி அமைச்சர் முடிவு பண்ண மாட்டாங்க. இத முடிவு பண்ணது யாரு? நீங்க சொன்ன அதே ஃபினான்ஷியல் கமிஷன் தான். ஒரு திட்டத்துக்கும் இவ்வளவு நிதி குடுத்தா போதும். மக்கள் தொகை அடிப்படையில அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்ற நிதிய தான் மத்திய அரசு விடுவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க சொல்றது தான். நான் சொல்லல நீங்களே தான் சொல்றீங்க. நீங்க சொல்றது அப்ப யார் குடுக்குறா? நிதி கமிஷன் தான் சொல்றா. நிதி கமிஷன் இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளவு குடுங்க. இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளவு குடுங்க அவங்க சொல்றாங்க. அதனால அவங்க குடுக்குறாங்க. சார் நேத்து ஒரு முக்கியமான மீட் நடந்துச்சு. அந்த மீட்ல வந்து அண்ணாமலையும் சீமானும் சேர்ந்து ஒரு மேடை ஷேர் பண்றாங்க. இத பத்தி பேசும்போது நெறைய பேர் என்ன சொன்னாங்க, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கூட்டணி சேருமா அப்படின்னு பேசுறாங்க. நீங்க இத எப்படி பாக்குறீங்க? சேர்ந்தா தப்பு இல்லையே சார். நேத்து நானும் அங்க தான் இருந்தேன். நேத்து அந்த விழா முழுக்க நானும் அங்க தான் இருந்தேன். சேர்ந்தா தப்பு இல்லையே. அது இல்லாம இவங்க 2 பேரும் அத பத்தி பேசவே இல்ல. ஏன்னா இவங்க 2 பேருமே 5 நிமிடம் கூட தனியா ஒரு ரூம்ல பேசல. யாரு? நான் முழுக்க அங்க தான் இருந்தேன். சீமான் அவர்களும் சார் சரி. அவங்க 2 பேரும் ஒரு பிரைவேட் ரூம்ல வேந்தர் கூட இருந்ததா அது டிஃபன் சாப்பிட்டுருந்தாங்க சார். நானும் அங்க தான் சார் இருந்தேன். அது வந்து லஞ்ச் சாப்பிட்டுருந்தாங்க. அது மதியம் லஞ்ச் டைம் அது. நானும் அங்க தான் இருந்தேன். வேந்தர் விரும்புறாரு. வேந்தர் வந்து என்ன விரும்புறாருன்னா, அவர் வெளிப்படையாவே உங்கள அந்த மீட்டிங்ல சொன்னார். என்னன்னா, நீங்க எல்லாம் இணையணும். இணைஞ்சா தான் திமுக வந்துட்டு ஒழிக்க முடியும்னு அவங்க சொன்னாங்க. இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது சார். நான் என்ன கேட்கிறேன்? சார் இப்போ வந்து ஏடிஎம்கே, நாம் தமிழர், பாஜக கூட்டணி வைக்க கூடாதா? அது என்ன தேச துரோகமா அது? அப்புறம் சார் விமர்சனத்துல இதுக்கு முன்னாடி அவங்க மாறி வச்சிருக்க விமர்சனம் இப்போ சீமான் என்ன சொல்றாருன்னா,
இன துரோகி, அதாவது தமிழ் இனத்துக்கான துரோகி வந்து காங்கிரஸ் சொல்றாரு. அவரு அதுக்கு மேல என்ன போய் சொல்றாருன்னா, மனித குலத்துக்கே எதிரி வந்து பாஜக அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு மனித குலத்துக்கே ஒரு எதிரின்னு ஒரு கட்சிய சொல்லிட்டு, அந்த கட்சி கூட கூட்டணி போனா அந்த தொண்டர்களோ, மக்களோ எப்படி பார்ப்பாங்க? அதாவது ஈழத்தமிழர்களை கொன்ற காங்கிரஸோடு என் பிணம் கூட கூட்டணி வைக்காதுன்னு சொன்னவங்க. யாரு? இன்னைக்கு கூட்டணியில் இருக்கவங்க. யார் கூட இருக்கவங்க? திமுக, திமுக காங்கிரஸ். கூட இருக்கிறவங்க. கரெக்ட்டா? இருக்கிறவங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறாங்களா? ஏன் இருக்கிறாங்க? ஏன் அவங்க இருக்கிறாங்க? அவங்க ஏதோ தேவை இருக்கு, அதனால இருக்காங்க. அதே போல தாங்க. இங்க வந்து திமுகவை விரட்ட வேண்டும் என்பதற்காக, கொள்கைகளை மறந்து கூட்டணி வைப்பதற்கு சில கட்சிகள் தயாரா தான் இருக்கிறாங்க. அதற்கான நடவடிக்கைகளை அ த தேசிய உள்துறை அமைச்சர் அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மிகப்பெரிய ஒரு கூட்டணி இங்க அமையும். ஏன்னா, ஒவ்வொரு பிரச்சனையும் இங்கேருந்து தான் உருவாகுது. திமுக தான் ஒவ்வொரு பிரச்சனையும் இங்கேருந்து கிளப்புறாங்க. இந்த 23 அடிமை சேனல வெற்றி கொண்டு, அந்த 23 சேனலுக்கும் எலும்பு துண்டு மாரி போடுற மாரி ஏதோ போட்டுட்டு, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்கேருந்து தூண்டுறாங்க ஒரு ஒரு விஷயத்தையும். தொகுதி மறுவரையாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், இன்னைக்கு வகுப்பு சட்டமாக இருக்கட்டும். வகுப்புக்கு முதல்ல யார் சார் இங்க இது போட்டது? சார் இந்த 3 தீர்மானம் இப்ப நிறைவேற்றினது? இப்ப நீங்க ஒரு 3 சட்டம் சொல்றீங்க. இந்த 3 சட்டத்துக்குமே உங்களுக்கு கூட்டணிக்கே நீங்க இப்ப முக்கியமான 2 கட்சிய சொன்னீங்க. அந்த 2 கட்சியுமே எதிரா தான் நிக்கிறாங்க. இப்ப அதிமுகவோ, நாம் தமிழரோ இந்த 3 சட்டத்துக்கும் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலல்ல? இல்ல அதுதானே சார் சொல்றேன் நானு. இப்போ விசிக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு. இவங்களோட கொள்கை என்ன? கூட்டணி ஆட்சி சார் வேணும் அதான் எங்களுக்கு. சார் அவங்க தப்பு இல்ல, பண்றாங்க. இல்ல. சார் இல்ல இல்ல சார். சார். அவங்க தப்பு பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னும்போது நம்மளும் அதே தப்பு பண்ணலாம்னு இல்ல இது கொஸ்டின் இது வரும்ல? நான் என்ன சொல்றேன்னா, கொள்கைகளை மறந்து கூட்டணி இது கடந்த காலத்துல இருக்கிறது சார். நம்ம வந்து புதுசா ஒண்ணும் வந்து பிஜேபி பண்ணிறதில்ல. புதுசா ஒண்ணும் ஏடிஎம்கே பண்ணல. புதுசா ஒண்ணும் நாம் தமிழர் கட்சி பண்ணல. இதெல்லாம் கடந்த காலம் நடந்தது. திமுகவே பாஜக கூட கூட எதிர் துருவம். கூட்டணி கூட்டணி இவங்க இருந்தாங்க. கொள்கைக்கு அவங்க கொள்கைக்கு வித்தியாசம் அதாவது ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. இருந்தாலும் கலைஞர் அவர்களுக்கு கூட்டணி வைக்கலையா? ஏன் வச்சாரு? அவருக்கு தேவை அப்பயே அவர் இருந்துச்சு. மதவாத கட்சின்னு சொன்னவர் தான் பாஜகவ. அப்பயே வந்துட்டு அத்வானிய வந்துட்டு கடுமையாக விமர்சிச்சவர் தான். ஏன் கூட்டணி வச்சாரு? அப்ப இங்க ஜெயலலிதா என்ற ஒருத்தர ஒடுக்குறதுக்காக அவர் சந்தர்ப்பவாத கூட்டணி வைக்கிறாரு. அதே போல இங்க நம்ம திமுக என்ற தீய சக்திய ஒழிக்கணும்னா, கூட்டணி வைக்கிறதுல தப்பு கிடையாது. சார் இன்டேரக்ட்டா என்ன சொல்றீங்கன்னா, இங்க திமுக கூட்டணி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திமுக கூட்டணி ஸ்ட்ராங் இல்ல சார். திமுக வீழ்த்த வேணும்னு சொல்ல திமுக என்னைக்கு தனித்து நின்னு சொல்லுங்க. அதான் சார் திமுக கூட்டணியாவே அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு இல்ல, இல்ல. ஒத்துக்கிறீங்களா? அவங்க ஸ்ட்ராங் இல்ல கூட்டணி எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க? இங்க பிளவுபட்டதுனால அவங்க ஸ்ட்ராங் ஆனாங்க சார். 2024ல தேசிய ஜனநாயக கூட்டணி பிளவுபட்டதுனால அவங்க ஸ்ட்ராங் ஆனாங்க. இல்லன்னா அந்த கூட்டணி உடையறதுக்கு முக்கியமான காரணம் வந்து தற்பொழுதைய தமிழக மாநில தலைவர் அண்ணாமலைன்னு சொல்லப்படுது. அதுக்கான உங்களோட விமர்சனம் இல்ல. என்ன? அண்ணாமலை அவர்கள் முழுக்க முழுக்க காரணம் கிடையாது. அது எடப்பாடி அவர்களும் காரணம். எடப்பாடி அவர்கள் என்ன பேசினார்ன்னு அண்ணாமலை தெளிவாக கடைசியாக லண்டன் போறதுக்கு சார் முன்னாடி சொல்லிட்டு போனாரு. சார் சொன்னாரு சார். ம். அதுக்கு முன்னாடி அந்த கூட்டணி உடையறதுக்கு முன்னாடி முக்கியமான எலக்ஷன் 2024 எலக்ஷனுக்கு முன்னாடி நெறைய வருஷம் கூட்டப்படாத என்டிஏ மீட் நடக்குது. அந்த மீட்ல பிரதமர் மோடி பக்கத்துல உட்கார்ந்த முக்கியமான கட்சி தலைவர் யாருன்னா இபிஎஸ். அந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அந்த இம்பார்ட்டன்ஸ உடைச்சிட்டு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து அண்ணாமலையோட விமர்சனம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ணாமலை வந்து ஜெயலலிதா அம்மாவையும், அண்ணாவையும் விமர்சனம் செய்தது தான் அது முக்கியமான காரணமா பார்க்கப்பட்டுச்சு. கிடையாது, கிடையாது. இது முழுக்க முழுக்க தனது தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும். பாஜக எந்த அளவுக்கு தமிழகத்தில வளர்ந்திருக்குங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க கூட்டணி வேணான்னு சொன்னப்போ கூட நம்ம போய் கூட்டணி திரும்ப அவங்ககிட்ட கேட்கல. புரியுதுங்களா? அவங்க வெளிய வரும்போது ஒரு முக்கியமான விமர்சனம் வச்சாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு வரல. பிஜேபி வந்து சிறுபான்மையினருக்கு எதிரா வேலை செஞ்சாங்க. சிஏக்குலாம் வந்து எதிர்ப்பா பேச ஆரம்பிச்சாரு. ஏற்கனவே ஓட்டு போட்டதால எதிர்ப்பு. அப்போ மறுபடியும் அவங்க கூட கூட்டணி போம்போது சிறுபான்மையினர் ஓட்டு இந்த முறை வந்துருமா? அதுதான் நான் கேட்கிறேன். இந்த முறை வந்துருச்சா உங்களுக்கு? வந்துருச்சா? பார்லிமென்ட் எலக்ஷன் நின்னாங்கல்ல, அவங்க யார் கூட கூட்டணி வச்சாங்க பார்லிமென்ட் எலக்ஷன்ல? ஒரு சிறுபான்மை கட்சி கூட வச்சாங்களா? எஸ்டிபி கூட வச்சாங்களா? வந்துருச்சா? ஓட்டு வந்துருச்சா உங்களுக்கு? அப்போ இந்த முறை பிஜேபி கூட்டணிக்குள்ள வருமா? சார் இல்ல சிறுபான்மை 18 வந்துருமா? இடத்துல 12 இடத்துல அவங்க 3 பிளேஸ் சார் அவங்க. 18 இடத்துல பிஜேபி 2nd பிளேஸ். அப்ப சிறுபான்மை ஓட்டு அவங்களுக்கு விழுந்திருந்தாக்கா பிஜேபி 2nd பிளேஸ் வந்திருக்குமா? அப்ப அது புரிந்து கொண்டார்கள். எப்படி? சிஏஏ சட்டம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. முத்தலாக்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீட்ல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் மக்கள் வந்துட்டு தெளிவா இருக்கிறாங்க. பாஜக பக்கம் தான் இருக்கிறாங்க. இஸ்லாமியர் பக்கமோ இல்ல திமுக பக்கமோ இல்ல இந்த விஷயத்துல. அப்படின்னு இப்போது ஏடிஎம்கே தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர்கள் செய்த தவறை இப்போது திருத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கான வாய்ப்பை அவங்க தேடுறாங்க. அதற்கான வாய்ப்பும் கொடுக்கப்படும். அப்போ பிஜேபின்ற ஒரு கூட்டணி கூட இவங்க சேரும்போது கண்டிப்பாக திமுக வீழ்த்தப்படும். சரி இப்போ இப்போ பழைய என்டிஏ கூட்டணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிருக்காங்க. அப்படின்னும்போது இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, என்டிஏ கூட்டணியில இப்ப இருக்கிற டிடிவியோ, ஓபிஎஸ்ஓ, சசிகலாவோ நான் மறுபடியும் கட்சியில சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. இவ்வளவு பிரச்சனை இருக்கிற கூட்டணி மறுபடியும் அமையுமா? கண்டிப்பாக அமையும். எல்லாமே நல்லபடியாக அமையும். அதில பிரச்சனையே இருக்காது. அ டிடிவியாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இருவருமே இந்த கூட்டணியில் இருப்பாங்க. ஏன்னா, நன்றி கெட்ட கட்சி பாஜக கிடையாது. எடப்பாடி அவர்கள் விலகிச் சென்றபோது கூட, பாஜகவிற்காக பக்கபலமாக இருந்தது ஓபிஎஸ் அவர்களும், டிடிவி தினகரன் அவர அவர்களும். தான் இபிஎஸ் சொல்றாருல்ல, துரோகின்னு சொல்றாருல்ல. சரி, இவரும் தான் அவர சொல்றாரு. அவர் தான் அது அவங்க உட்கட்சி விவகாரம். அதில நம்ம தலையிட விரும்பல. சரிங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியே தான் இருப்பார்கள். கூட எக்ஸ்ட்ரா என்ன கட்சி வருதோ நாம் தமிழராக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, அதை சேர்த்துக் கொள்வதற்கு பிஜேபி தயாரா தான் இருக்குது.
ஏற்கனவே இருக்கிறவங்க யாரும் வேலைக்கு போகல. அவங்க இருக்கிறாங்க. அந்த ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு டிடிவி தினகரன் இருக்காரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு, பாமக இருக்கு, தமாக இருக்கு, ஜான் பாண்டியன் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. இப்போ இதுக்கு மேல யார் வராங்களோ, அவங்கள சேர்த்துட்டு அரவணைச்சு தான் இந்த கூட்டணி அமையும். சரி, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. ஆளுநருக்கு ஆளுநர் வந்து அனுப்புன சட்டமூலத்த நிறுத்தி வச்சிருந்தாரு. அத வந்து தன்னுடைய உச்சபட்ச அதிகாரத்த பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இத பத்தி பேசும்போது அன்புமணி ராமதாஸோட அப்பா ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, "இனி கவர்னர் எதுக்கு?" அப்படின்ற மாரி ட்வீட் போட்டிருக்காரு. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல இந்த கவர்னர் எதுக்குன்றத வந்துட்டு இப்ப நான் அது முழுசா படிக்கல. அவங்க என்ன தீர்ப்புல முழுசா குடுத்துருக்காங்கன்னு நான் படிக்கல. ஏன்னா இப்ப தான் வந்து தீர்ப்பு வந்திருக்கு. நான் முழுசா இன்னும் படிக்கல. அதனால அத பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்துட்டு கவர்னர் நடந்து கொள்ளும் விதத்தெல்லாம் இவங்க பேசக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சுர்ஜித் சிங் பர்னாலா ஒருத்தன் இருந்தா தெரியுமா? ஆமா சார். ம். தமிழக கவர்னரா இருந்தா தெரியுமா? அப்ப எதிர்க்கட்சி யாரு? திமுக. அப்ப ஜெயலலிதா கொண்டு வந்த ஒரு பில்ல கூட அவர் பாஸ் பண்ணல. அப்ப மேல யார் இருந்தா? காங்கிரஸ் காங்கிரஸ். இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அவங்களுக்கு வந்தா ரத்தமா? சொல்லுங்க. அப்போ இது அப்பவும் பொருந்தும் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், சுர்ஜித் சிங் பர்னாலா இருக்கும்போது தான் கேபிள் அதான் டிவி சார். சட்டத்த கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து கவர்னர் வந்து ஒரு அரசியல்வாதமா செயல்படுறாரு. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க, அப்பயும் ஒரு அவர்தாங்க பண்ணாரு. சுர்ஜித் சிங் பர்னாலா என்ன பண்ணாரு? அ அப்புறம் அதுதான் எல்லா பண்ணாரு. சரி, இப்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்றாங்கன்னா, எல்லா ஆ ஸ்டேட்டுக்கும் எல்லாத்துக்கும் தான் பொருந்தும். பொருந்தும். அப்படின்னும்போது, இப்போ கவர்னர் இங்க செய்யற செயல் வந்து, இங்க இருக்கிற கவர்ன்மென்ட்டோட ஃபங்ஷன வந்து அஃபெக்ட் பண்ணுது. அப்ப மக்களுக்கு ஒரு முக்கியமான சேவை போதுன்னா, அத வந்து தடுக்குது. அதனால நாங்க அத பாஸ் பண்றோம். அதுவும் எந்த சட்டத்த பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ராமர் கோயிலுக்கு எந்த சட்டத்த உச்சபட்ச அதிகாரத்த பயன்படுத்துறாங்களோ, அத அந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் போற அளவுக்கு இங்க வந்து கவர்னர் வந்து இங்க இருக்கிற தமிழக அரச டிஸ்டர்ப் பண்றாரோ? இல்ல. இதே தமிழக அரசு மட்டும் இந்த வழக்கு போடல. கேரளாவும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு மேற்கு வங்கமும் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு அப்ப ஒட்டுமொத்த இந்த வழக்கு தான் இது. விமர்சனம் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ட நோக்கி தானே போகும். ஏன்னா, அவங்க தானே கவர்னர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. கவர்னர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவங்களாக இருந்தாலும், இங்க செயல்படக்கூடியவர் கவர்னர். கவர்னர் வந்துட்டு ஒரு 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 அரசு தவறு செய்யுதுன்னா, அத சுட்டிக்காட்டுறதுல தவறு கிடையாது. இப்போ அவங்க வந்துட்டு உச்சபட்ச அதிகாரி இது மறுசீராய்வு மனு போடுவாங்க. சரிங்களா? அவங்க தீர்ப்பு குடுத்துட்டாங்க. இது அடுத்த அடுத்த பெஞ்சுக்கு போகலாம். இல்ல மறுசீராய்வு மனு போடலாம். இல்ல அ அ கவர்னருக்கு அதிகாரத்த வழங்கி ஒரு சட்டம் இயற்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதான் பாராளுமன்றத்துல. சார். இப்படி சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டும், ஸ்டேட் கவர்ன்மென்ட்டும், கவர்னர் 3 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தா, மக்களுக்கு ஒரு ஒரு சட்டம் வருதுன்னா, அது எப்படி போய் மக்களுக்கு சார் சீக்கிரம் நான் என்ன சேரும்? சொல்றேன், திமுக செய்த தவற தான் இப்ப பாஜக செய்யுதுன்னா, திமுக செய்தது தவறு தானே! இதுக்கு முன்னாடி சுர்ஜிங் பர்னாலாவ வச்சுட்டு அவங்க என்னென்னலாம் தவறு செஞ்சாங்க. அப்ப மட்டும் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அப்போ அதிமுக ஆட்சிக்கு குடைச்சல் குடுக்கணும். அதிமுக ஆட்சி எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அத எதிர்க்கணும். அதற்காக இவர்கள் வந்து அப்போ இருந்த கவர்னர வச்சுட்டு இவங்க பண்ணாங்க இல்லையா? காங்கிரஸ் ஆட்சிய மேல வச்சுக்கிட்டு இவங்க பண்ணாங்களா அப்ப இல்லையா? நீங்க இப்ப சொல்ற விமர்சனம் எல்லாமே ராமதாஸ்க்கும், உங்க கூட்டணியில இருக்கிற ராமதாஸ்க்கும் பொருந்தும்ல? இல்ல. நான் திரும்ப சொல்றேன் சார். கொள்கைகள் வேறு சார். இப்போ கூட கூட்டணியில இருக்க ராமதாஸுக்கு வந்துட்டு நீட் வந்து அவங்களுக்கு வந்து வேணான்னு தான் சொல்றாங்க. சரிங்களா? இன்னைக்கு வகுப்பு சட்டத்துக்கு அவங்க வந்துட்டு வேணும்னு சொல்ல, வேணான்னு சொல்ல. அவங்க நடுநிலையா வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதனால வந்து அது அவங்களோட கொள்கை முடிவு. அதில வந்து நாங்க பிஜேபியோட அரசு, இந்த என்டிஏ கூட்டணி அதில இது நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி அதில தலையிட முடியாது. சரி, இது அவங்களோட கொள்கை முடிவு. அவங்க என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். அது அவங்க கட்சியோட முடிவு, அவங்களோட மக்கள் நிலைப்பாடு, அவங்களுடைய தொண்டர்களோட நிலைப்பாடு. அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. எங்களோட நிலைப்பாடு இதுதான். அ அதாவது நீங்க என்ன வேணா தப்பு பண்ணுவ. ஒரு கவர்னர் வந்து கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, அவர் பேர் கவர்னர் கிடையாது. சரிங்களா? நீ தப்பு பண்ணுவ. இப்போ சரி, இவங்களே இப்ப தப்பு பண்ணேன்னு சொல்லி இவங்களே சட்டைய கிழிச்சிட்டு போய் யார்ட்ட சார் குடுத்தாங்க மனு? கவர்னர் கிட்ட தான் குடுத்தாங்க. குடுத்தாங்கல்ல. அப்ப அப்ப தெரியலையா உங்களுக்கு கவர்னர் பதவி வேஸ்ட்டுன்னு? சார் அப்ப தெரியலையா கவர்னர் சரி, பதவி ரப்பர் இப்ப ஸ்டாம்புன்னு? வந்து கவர்னருடைய செயல்பாட வந்து விமர்சிச்சு, அவருக்கு வந்து இந்த அதிகாரம் இல்லன்னு சொன்னது வந்து சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் தான் சார் நீட் தேர்வு கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அத ஏத்து இவங்க என்ன பண்றாங்க இப்ப? அவங்களும் சீராய்வு போட்டிருக்காங்க. எங்க சார் போட்டிருக்காங்க? போடலையே இன்னும். இவுங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி எங்க அனுப்புறாங்க? ஜனாதிபதிக்கு அனுப்புறாங்க. பிரசிடென்ட்டும் அத நிராகரிச்சுட்டாங்க. இன்னும் கூட அவங்க நீட்டுன்னு பேசலையா? சொல்லுங்க. பேசின்னு தானே இருக்காங்க. ரஃபேல் ஊழலே நடக்கலன்னு சுப்ரீம் கோர்ட் தான் உத்தரவு குடுத்துச்சு. சுப்ரீம் கோர்ட் தான் தீர்ப்பு சொல்லுச்சு. இன்னும் கூட இவங்க நெறைய இடத்துல ரஃபேல்ன்னு பேசலையா? அப்புறம்? இவங்க என்னமோ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்ப மதிக்கிற மாரி பேசுறீங்க. ஜவஹர்லால் வந்து நீ சரண்டர் ஆக சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது? போய் சரண்டர் ஆயிட்டாரா அவரு? அவரோட கூட்டணி கட்சில தானே இருக்காரு. அப்புறம்? சார், அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப வந்து டிடிவி என்ன சொல்றாருன்னா, என்டிஏ கூட்டணியில பழைய என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகும். அதுல வந்து இபிஎஸ் தலைமை இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. தலைமை இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா, இபிஎஸ் தலைமை இல்லாத அதிமுக கூட்டணி இங்க சாத்தியமா? இல்ல. அது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து சார். நம்ம தான் சொல்றோமே. பாஜக அவங்களோட உட்கட்சி விவகாரத்தில தலையிடாது. எங்கள பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற கூட்டணியில ஓபிஎஸ் சார், இருக்கிறாரு. ஏன் வந்து கேள்வி வருதுன்னா, இப்ப வந்து இபிஎஸ்க்கு அடுத்து ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கிறவரு செங்கோட்டையன். அவரு வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு ஓட மினிஸ்டர்ஸ போய் பார்த்துருவாரு. அத பத்தி கொஸ்டின் கேட்கும்போது இபிஎஸ் என்ன சொல்றாரு, அவருடைய மீட்டே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு கட்சித் தலைவர் தனக்கு கீழ ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவே பார்த்துட்டு வராரு. அதுவே தெரியாதுன்னு சொல்லும்போது, இங்க பிரச்சனை இருக்கிறவங்கள வந்து இன்னொரு கூட்டணிக்கு பேசப்படுற கட்சி வந்து பேசுறது, இங்க மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அந்த தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? சரி ரைட். இப்போ
சட்டசபையில் இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சாங்க நேற்று. ஆமா. அவங்க எல்லாம் வெளிநடப்பு செஞ்சாங்க. செங்கோட்டை செஞ்சாரா? இல்ல. ஏன் செய்யல? அப்போ அது அவங்க உட்கட்சி விவகாரம் சார். ஒன்று தெரிஞ்சுங்க. அதான் சார். இருங்க, அவர் அவர் தொகுதிக்கு பிரச்சனை என்னன்னா, இருங்க, அவர் அவர் வந்து தொகுதிக்கா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா பார்த்துட்டு வரதான் இது பாஜக பின்னாடி இருந்து எதுக்கு உதவும் இல்ல, கொஸ்டின் இல்ல. உங்களை நோக்கி இப்போ வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே சட்டசபையில தனிமையில போய் முதலமைச்சரை சந்திச்சார். தன்னோட கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு போய் சந்திச்சார். அப்பவே தனியா சந்திச்சாரு. முதலமைச்சரை சந்திச்சார். யாரு? செங்கோட்டையை சந்திச்சார். அவருடைய ஒப்புதல் இல்லாம இவரா போய் சந்திச்சார். கரெக்ட்டுங்களா? அதே போல் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறதுலோ, அமித்ஷாவை சந்திக்கிறதுலோ பெருசா ஒண்ணும் தவறு கிடையாது. ஏன்னா, அவர் ஒரு தேசிய உள்துறை அமைச்சர். இவங்க வந்து இந்தியாவோட நிதி அமைச்சர் அப்படின்னு இருக்கும்போது, ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்கலாம். இல்ல, இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, நிதி விடுவீங்கன்னு கேட்கறாங்க இல்லையா, அதுக்காக சொல்லியிருக்கலாம். இல்ல தொகுதி மறுவரையில எங்களுக்கு வந்து கொஞ்சம் இடத்த நீங்க குறைக்காதீங்கன்னு எதுக்காக வேணா போயிருக்கலாங்க. கூட்டணிக்காக போய் தான் பேசுவார்ன்றதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும்? ஸோ உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி. தேங்க் யூ.